உறவுகளுக்கு வணக்கம். இந்த நேற்று வரைக்குமே நெடுநாட்களாகவே இந்த நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சாச்சு. ஆனால் அண்ணன் சீமான், மதிப்பிற்குரிய அண்ணன் சீமான் செய்கிறது எதுவுமே சரியில்லைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலிருந்து பொறுப்பாளர்கள் விலகுறாங்க. என்னன்னு கூப்பிட்டு கேள்வி கேட்டால், தனிப்பட்ட முறையில் அழைப்பில் எடுத்து பேசினா அண்ணன் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு அனைத்துமே உண்மையாக இருக்குது. என்னடா இவ்வளவு நாட்கள் நம்ம நேற்று வரை காணொளி போட்டு அண்ணனுக்காக நம்ம எவ்வளவோ செய்து இந்த தமிழ் தேசத்திற்காக எவ்வளவோ நம்ம போராடி நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்ட்டு பல வேலைகளை செஞ்சோம். ஆனா இருந்தும் ஏன் அண்ணன் சீமான் இப்படி செய்கிறாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா கட்சியை விட்டு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. இடையில தூத்துக்குடியில போனாங்க, திருநெல்வேலியில போனாங்க, எல்லா ஊர்ல இருந்துமே போனாங்க. எல்லோரோட போகும்போது ஒரு ஆரம்பத்தில் அவங்க கொடுக்க பேட்டி கொடுக்கும் பொழுது எனக்கு கோபம் தான் இருந்தது. என்னடா அவங்க பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்களே, என்ன செய்யறது, இது அண்ணன் மேலே தப்பு இருக்காது, போனவங்க மேலே தான் தப்பு இருக்கும் அப்படின்னு இருந்தது. ஆனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய வருது, அண்ணன் சீமான் மேலே தான் முழுக்க முழுக்க தவறு. அவர் இந்த தவறை செஞ்சனால தான் பல தன்னிச்சையாக சில விடயங்களை கையாண்டதுனால தான் இவ்வளவு பெரிய ஒரு இழப்பு. அது அண்ணனுக்கு தெரியாது, புரியாது. அது ரொம்பவே இப்ப அதனால இப்ப நானுமே நாம் தமிழர் கட்சியில இருந்து என்ன பண்ணலாம், வெளியில போயிடலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை, இந்த திமுக காரங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கொடுக்கலாம் அப்படின்னு அளவு பேசினேன். அப்படிலாம் கிடையாது. அது என்ன அப்படின்னா, இந்த லூசு பைய ஒருத்தன் உட்காந்து பேசியிருக்கான். என்னன்னா, அண்ணன் சீமான எடுத்த முடிவை ஆரம்பத்தில் என்ன போறாங்கன்னு நினைச்சோம், அது வேற. ஆனா இங்கிருந்து போறவன் எல்லாமே என்ன பண்றான் அப்படின்னா, திமுக காலில் விழுந்துறான். ஒருத்தன் பெரிய இது மாதிரி உட்காந்து பேசிட்டு இருந்தான், தூத்துக்குடி அவரே பண்றாரு, ஒரு தொகுதியை 30 பிரிக்கிறாரு, ஆஹா ஓஹோனா. பின்னாடி பார்த்தா கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. அட்டு போய் அவனுக்கு லட்டு மாதிரி காரணா. சரி ரைட்டு விடு, நாம் தமிழர் சொல்ல பொழைச்சியா, நல்லா இருந்துட்டு போ. இப்ப குறிப்பா என்ன பேச போறோம் அப்படின்னா, அண்டா. ஒரு அண்டால எவ்வளவு தண்ணீரை ஊத்தி வச்சா அது கொள்ளளவு இருக்கும். அந்த அண்டாவை எப்படி பயன்படுத்தலாம், அந்த அண்டா எப்படியெல்லாம் பயன்பாட்டில் இருக்கும் அப்படின்னு நம்ம பேச போறோம். நம்ம வீட்டில் இருக்கிற அண்டா அது வேற. ஒரு அண்டாக்கு உயிர் இருந்து, அந்த அண்டாக்கு 2 கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாய், ஒரு மூளை. மூளைக்கு பதில மூளையை தூக்கி பின்னாடி வச்சுட்டு பின்னாடி இருக்கிறத தூக்கி முன்னாடி வச்ச மாதிரி இருந்தது. கையில ஒரு 200 நோட்டும் ஒரு பாட்டிலும் இருந்ததுன்னா அந்த அண்டா எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதா பேச போறோம். அது வேற யாரும் ஒண்ணு இல்லை, நேரடியா பேசுவோம். நான் வணக்கம், நான் உங்கள் தமிழ் கேள்வி செந்தில். டே அண்டா செந்தில், அண்ணா செந்தில், உன்னை பத்தி தான். இந்த நாய் உட்கார்ந்துட்டு பேட்டி கொடுக்குது. சீமானண்ணன் மேல என்னென்ன குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியுமோ அவ்வளவு குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுது. இவர் என்ன போய் சங்கி அப்படின்னு சொல்லிட்டு, சங்கி நண்பன் சொல்லிட்டாரு. ராமாயணத்துல சங்கி நண்பன் அப்படின்னு ஏத்துக்கக்கூடிய ஒரு ராவணத்தோட பேரனா இருக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கு எப்படி சங்கிங்கிற வார்த்தைய ராமாயணத்துல வர சங்கியை ஏத்துக்கிட்டாரு. ஆனா இங்க மனோன்மணி சுந்தரார் பிள்ளையில இருந்து பல ஆட்கள்ல இருந்து, அதாவது ஒரு குறிப்பு சொல்றான், 1978 இருந்து 70 இருந்து பல பேர் சொல்லி இருக்காங்க, திராவிடம் இலங்கை என்பது ஆரம்ப காலகட்டத்தில் அது ஒரு இனம் வாழ்ந்தது. அது புத்த மதத்தை போதிக்கிறதுக்கு முன்னாடி அங்க திராவிட இனம் ஒன்று, திராவிடர்களை சார்ந்தவர்கள் அங்க இருந்தாங்க, போனாங்க, வந்தாங்கன்னு அது இவன் சொல்றான், வாந்தி எடுத்து வைக்கிறான். என்னென்னமோ. ஒரே ஒரு கேள்வி 1978-70 பேசக்கூடிய செந்தில் அவர்களே, அன்னைக்கு காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூலை பத்தி பேசக்கூடிய நீங்க, அந்த இலங்கை ஒரு தனி தீவாக இருப்பதற்கு முன்பு அது குமரிகண்டமாக இருந்ததா இல்லையா? அதில் எஞ்சிய மிஞ்சிய பகுதிதான் இன்று ஈழமாக இருக்கிறதா இல்லையா? இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம பெரிய புலனாய்வு புடுங்கி மாதிரி உட்கார்ந்துகிட்டு சீமான் பேசிட்டாரு. திராவிடங்கிறதே கிடையாதுட்டாரு, தமிழர்கள் மட்டும்தான் சொல்லிட்டாரு, திராவிடர்களை எதிர்த்துட்டாரு, என்னென்னமோ போட்டு உருட்டி திரட்டி கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அதான் சொல்ல முடியும். இந்த இதுல குறிப்பா என்ன சொல்றதுன்னா, பெரியாரையும் அண்ணாவையும் வலியுறுத்தவர்கள் அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்தில் சீமான் பேசினாரு. இன்னைக்கு பெரியாரை ஈவேரான்ட்டாருங்க, ஐயோ ஈவேரான்ட்டாருங்க. ஈவே ராமசாமி நாயக்கர் தானே ஒரு பேரு, ஆமாவா இல்லையா? அதனால என்ன பிரச்சனை? நீ என்னமோ அண்ணனுக்கு ஒரு பேர் வச்சு அதை கூப்பிட்டுக்கிட்டே அது இல்லை அப்படின்னு. பேரு என்ன வச்சிருக்க, அதெல்லாம் வச்சிருக்க, அப்ப சொல்ல முடியும். பெரியார் ஆரம்ப காலகட்டத்தில் திராவிடத்தோட போக்குல வளர்ந்தாரு. ஒருவன் வளர்ந்து வந்த பாதைக்கும் ஒருவன் வலுவழுக்கிற பாதைக்கும் வேறுபாடுகள் இருக்கும்.
பல இடர்பாடுக்குள்ள இருந்து நம்ம என்னென்ன பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நம்மள வளர்க்கறது, நம்மள பெரிய ஒரு பெரிய கிரீடம்லாம் வச்சு நல்லா செய்வாங்க போவாங்க, நம்ம இனத்தை காப்பாங்க அப்படின்னு ஆடு நம்பிச்சான். அந்த கதை மாதிரி அந்த ஆடு எப்படியெல்லாம் நம்ம இருப்போம் போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் தான் தெரியுது ஆடை அறுக்கிறதுக்கு தான் வளர்க்குறான் அந்த திராவிடன் அப்படின்னு தெரிஞ்ச பொழுது அதுக்கு தெரியுது, ஐயோ என்னடா நம்மள ஆடுன்னு சொல்லி வளர்த்தாங்களே போனாங்களே வந்தாங்களே என்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் தெரியுது இந்த திராவிட கூட்டத்தில் இருந்த வரைக்கும் அது ஆடு என்று. பிறகுதான் தெரியுது நான் ஆடு அல்ல, ஆடை வேட்டையாடக்கூடிய புலி. தமிழ் தேசிய தலைவன் பிரபாகரன் மந்திரித்து விட்ட புலி, அவர் புகுத்திய அறிவு புகுத்திய புலி அப்படின்னு தெரியுது. அது தெரிந்த பிறகு அதன் வேலையை தொடங்குது. இந்த தமிழ் தேசியத்திற்கு, இந்த தமிழ் மக்களுக்கு என்னென்ன நல்லதை செய்யலாம் அப்படின்னு. அதுதான் உண்மை. அதைதான் சொல்றேன், பயணித்த பாதை வேற, பயணத்தை கொண்டு போய் கூட்டிட்டு கொண்டு போற பாதை வேற. இது ரெண்டையுமே தெரிஞ்சு வேறுபாடு தெரியாம லூசுத்தனமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க லூசு பைய செந்திலே. நீ உன்னோட கேள்விகளையும் உன்னோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு முட்டா பயலா இருக்கணும். நம்ம மாமா ஒருத்தர் அடிச்சான், ஏன் அந்த நியூஸ் 7ல இருந்து அவனை தூக்கி விட்டீங்க என்னன்னு கேட்டேன். அவன் பொய்யா பேசுவான்டா, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதா. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சீமானை தூக்கி பிடிச்சிட்டு இருந்தான், அப்புறம் திமுக காரங்க அவனை காசு கொடுத்துறாங்க போல மாப்பிள்ள, அதனால போயிட்டான் சீமானை விட்டு அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்ப தெரியுது இவன் எதை நோக்கி பயணிப்பான், இவன் யார் அப்படின்னு சொல்லி புரியுது. அந்த பேட்டிகள்ல நீ குமுற குமுறு அப்பா முடியல. அது எப்படிங்க போய் ரஜினி அவரை பார்க்கலாம், ரஜினியோட மௌல என்ன பேசினார், ரஜினி என்ன பேசினாரு, நீ அரசியலுக்கு வந்தினா எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது நீ நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க. அவர் ஒரு கன்னடர், அவர் இங்க ஆரம்பிச்சு திரும்ப இந்த மக்கள் அடிமைப்படுத்த நினைச்சது அது வேற, அதனால முழுக்க எதிர்த்தாரு. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவரை என்னைக்குமே எதிரி துரோகி அப்படிலாம் சொல்ல கிடையாது, அது வேறு. இந்த மக்களுக்கு துரோகம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற நோக்கில் இருந்தாரு. ஆனா அவர் இந்த வேலையை செய்யல. சரியா, அதாவது தாக்கி பேசல அண்ணன் சீமான். தம்பி விஜய் அவர்களை, தம்பியான விஜய் அவர்களை தமிழ் தேசியமா இருப்பான் அப்படின்னு நினைப்புல இது நல்ல ஒரு அரசியலுக்கு வருவான்னு சொல்லி அண்ணன் பேசினார். ஆனா வந்தோடனே இந்த லூசுத்தனமான ஒரு பதில் என்னன்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படிங்கும் பொழுது அப்ப என்ன சொல்ல முடியும், நடு ரோட்ல நிக்கா தம்பி அடிபட்டு சாவ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவ்வளவுதான். இதை எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாம, ஒரு மண்ணும் இல்லாம, ஒரு வெங்காயமும் இல்லாம உட்காந்து குமுறு 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 குமுறுன்னு குமிட்டு இருக்கு. காரணம் என்ன? காரணம் என்ன? நீ கேள்வி கேட்கிறியே, சீமான் ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி சொன்னாரு, ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி சொன்னாரு, அவர் இப்படி சொன்னாரு, ஏன் இப்ப இப்படி போறாரு, நான் பயணித்த பாதை, நான் பயணப்படுற பாதை அப்படி ரெண்டு பேரும் பாடு சொல்லியாச்சு. நீ கேட்க வேண்டியதான ஆரம்ப காலகட்டத்தில் நீ அண்ணன் சீமான நான் உங்களுக்கு பல முறை உதவி பண்ணிருக்கேன், நான் உங்களுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்கேன் அப்படின்னு உதர்னிய அண்டா உழுற மாதிரி அப்ப பேசுனீல. இப்ப போய் திமுக சொம்படிச்சிட்டு இருக்கிற காரணம் என்ன? அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? தெம்பு திராணி இருக்குதா? முடியாது. ஏன்னா ஒரு முட்டா பீஸ், உனக்கு எப்படி தெரியும்? இதே ஒரு உண்மையான ஆன்மகனாக இருந்தா நீ யாரு சைடு நிக்காம ஒரு பொது ஊடகவியலாளரா இருந்தா உன் வேலை போன பிறகு நீ ஆரம்பிச்ச அதே வலைவலியில நீ என்ன கேள்வி கேட்டிருக்கணும்? சரிக்கு சமமாக தமிழ் தேசியத்தில் செய்யக்கூடிய தவறையும் பேசியிருக்கணும், திராவிடத்தில் செய்யக்கூடிய தவறையும் பேசியிருக்கணும். அப்ப நீங்க கேட்டுக்கணும். இப்ப அண்ணனை நீ ஆரம்பத்தில் அப்படி இருந்தீங்களே இப்படி இருந்தீங்களே ஓஹோ ஓஹோன்னு கேட்கக்கூடிய நீ ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்கணும். என் குடும்பத்தில இருந்து இந்த மாதிரி யாருமே கண்டிப்பா வரமாட்டாங்கன்னு சொன்னாரு, ஏன் திரும்ப கொண்டாந்து உதயநிதியை கொண்டாந்து புகுத்தினாருன்னு கேள்வி கேட்க வேண்டியதானே? நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டிப்பாக மதுபான கடையை மூடுவோம் அப்படின்னு சொன்னாரு, இப்ப எதுக்கு பல பேர் குடும்பத்தோட தாலியை அறுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க வேண்டியதானே? இந்த திமுக ஏகப்பட்ட கொள்ளை நடந்து கொண்டிருக்க, நேற்று வரை இன்னைக்கு வரை கொள்ளை நடந்துட்டு இருக்கு, அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியதானே? இந்த நிலத்தில் வளர்கிற சுரண்டி சுரண்டி தின்னு தின்னு தான் குடும்பத்தை பெருக்கிட்டு இருக்காங்களே, இதுக்கான காரணம் என்னன்னு கேட்க வேண்டியதானே? நீ நடுநிலைவாதி நக்கியா இருந்தா பேசிருக்கணுமே. நீ தான் ஒரு சார்பா திமுக, நீ எப்படி ராஜுவை கட்சி கட்டி விட்டு அந்த நாய் என்ன பண்ணுதோ அதே போல நீ ஒரு சைடு. அப்ப நீ முழுக்க முழுக்க என்ன வேலை செய்ய? திமுகவை ஆதரிப்பது, திராவிடத்தை வளர்ப்பது. திராவிடம் என்ற ஒரு சொல் எங்கிருந்து வந்தது? திராவிடம் என்ற ஒரு இனம் இருக்கிறதா? திராவிடம் என்ற ஒரு மொழி இருக்கிறதா? சொல்லு. யார் யாரெல்லாம் திராவிடர்கள்? பதில் சொல்லு. நீ நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் நீ பிறந்திருந்தீங்கன்னா, நீ ஒரு உண்மையான நல்ல அண்டாவா இருந்தீங்கன்னா பேசுறான். திராவிடம் எங்கிருந்து வந்தது? பதில் பேசு. புராண கதை பேசு. நீ இப்ப சமீப காலகட்டத்தில் ஒரு 1900 வருடத்துல இருந்து நீ எடுக்கப்பட்ட நூல்களையும் 1900க்கு முன்பு எடுக்கப்பட்ட சின்ன சின்ன நூல்களை பேசுற. தமிழ் புராணங்கள்ல தொல்காப்பியத்தில் தொடங்கி திருக்குறள்ல இருந்து எல்லா புராணங்களிலும் சொல்லக்கூடியதுல
தமிழருக்கு என்று ஒரு இனம் இருந்ததா இல்லையா? தமிழருக்கு ஒரு நிலப்பரப்பு இருந்ததா இல்லையா? தமிழருக்கு என்று ஒரு கூட்டம் இருந்ததா இல்லையா? அது தெரியுமா தெரியாதா? ஐயா பாரதிதாசன் திராவிடன் சொல்லிட்டாரு, பிறகு அது தப்புன்னு சொல்லி நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை எல்லை உமக்கு தமிழ் புத்தாண்டு அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் காட்டியதே அறிவு கொவ்வாத 60 ஆண்டுகள் தரணியாண்ட தமிழருக்கு தாய் முதல் நாளே தமிழர் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாரு. நீ என்னவா உட்காந்து பேசிட்டு தெரியுற? என்னை வளர்க்கும் போது என்னை வளர்க்கிறவன் என்ன சொல்லி வளர்க்கிறான் அப்படிதான் வளர முடியும். வளர்ந்த பிறகு சுய அறிவை பயன்படுத்தி நான் யார், நான் எதன் பின்புலத்திலிருந்து வந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி பயணப்படுறவன் வேற, அவன் தான் தலைவன். இந்த மக்களை ஏமாத்தி திருட்டு தலைவன் இல்ல. நீ கேக்குறீங்க சங்கி என்றால் நண்பன் சொல்றாருங்க, திராவிடன் திருடுங்கிறாங்களா? காட்டுங்க. கேக்குறீங்களா? காட்டுட்டுமா? அதுக்குதான் திராவிடர்கள் இருக்காங்க ஐயா. இந்த மலையை எடுத்து தின்னா, ஆத்து மணலை வெட்டி தின்னா, பல பேர் குடும்ப தாலி எடுத்து டாஸ்மாக்ல திங்கிறான், திருடி திங்கிறான். ஒவ்வொரு துறையில் பொதுப்பணித்துறையில இருந்து எல்லா துறைகளிலுமே காசு ஆட்டை போட்டு திங்கிறான் திராவிடர்கள். ஆட்சியாளர்கள், அமைப்பாளர்கள், அதிகாரிகள், திராவிடத்தை ஆதரிக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கா இல்லையா? எதுக்கு 2G ஸ்பெக்ட்ரம் மூல விளக்கல எதுக்கு போட்டாங்க? எதுக்கு சார் போட்டாங்க? காட்டை வித்து தின்னாங்களா இல்லையா? இதெல்லாம் யாரு வேலை இருக்கு? இந்த திராவிட திருவாளர்கள் தானே இருக்கு. இந்த திராவிட திருவாளர்கள் மது விற்பனை செய்தாங்களா இல்லையா? மது விற்பனை ஆலையை வைத்து நடத்தினாங்களா இல்லையா? அப்ப திராவிடன் என்ற திருடன் தானே பொருள்? சொல்லு, திருடன் தானே பொருள். சும்மா உட்காந்துக்கிட்டு ஏதோ பேசணுங்கிறக்கா பேசக்கூடாது மிஸ்டர் தமிழ் கல்வி செந்தில். செருப்ப வாயில கவ்வ கொடுத்து வேற எதுலயா அடிப்போம். சும்மா எதுவும் பேசிட்டு இருக்க கூடாது. நீ ஒரு நடுநிலை இலக்கியாக ஒரு நேர்மையான ஒரு ஆட்களா இருந்தா நீ சரியா பேசிருக்கணும். சும்மா பேச பெரியார பேசிட்டாருங்க சீமான், பெரியார பேசிட்டாரு. என்ன பெரியார பேசிட்டாரு? பெரியார் சிந்தனைகள் வளர்ந்து அதுக்கு பிறகு நான் யார் என்று தெரிந்த பிறகு பேசுறாரு. நீ கேள்வி கேட்கிற, ஏங்க ஒரு பெரியாரோட கொள்கையில முரண்பட சொல்லுங்க. பெரியாரே சாவரவருக்கு மூத்திர பையோட இருந்து செத்து போனார். இந்த தமிழர்களுக்காக உழைச்சாருங்க. யாரால தமிழர்களுக்காக உழைச்சா? சாவும் போது அதே மூத்திர பையில இருக்கும் பொழுதுதான் தான் சொத்து வெளியில போயக்கூடாதுன்னு வளர்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணாரு. பொண்ணா பார்த்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணாரு உங்க பெரியாரு. நீ என்ன பெரிய ஆட்டைக்கு தூக்கிட்டு வந்து ஆட்டிட்டு இருக்க? யார் அடுப்பு கறி ஆமகரி தின்னுட்டு பெருசா பேசி தெரியுதா? சொல்லு. இதே ஸ்டாலின் இப்ப ஆமைகறி சாப்பிட்டாரு, சாப்பிடல, அது வேற. இதே ஸ்டாலின் வாய் திறந்து என் குடும்பத்திலிருந்து வேற யாரும் அரசியலுக்கு வர மாட்டாங்க என்னோட சரின்னு சொன்னாரா இல்லையா? அந்த காணொலி இருக்கு, உனக்கு போட்டு கிடக்குமா? அக்கா கனிமொழி பேசிச்சா இல்லையா? இல்லங்க உதயநிதி அவர்லாம் வர மாட்டாரு, அவர் சினி ஃபீல்டுல போயிருவாரு, அவருக்கு வர வாய்ப்பு சொல்லுச்சா இல்லையா? இப்ப கூப்பிட்டு வந்து உட்காந்து எம்எல்ஏ வாக்குறீங்க, அப்புறம் அமைச்சராக்கி அளவு பாக்குறீங்க, துணை முதலமைச்சராக்கி அளவு பாக்குறீங்க. வெக்கமா இல்ல? அப்ப எதன் அடிப்படையில் எதன் நோக்கத்துல இந்த ஸ்டாலின் ஐயா ஒரு அரசு செயல்பட்டு இருக்கு? அப்ப அதற்கான கேள்விகள் இருக்குல்ல, அந்த கேள்வியில கேட்கும் போது உனக்கு வாய் எரியும்ல, அதான உண்மை. அப்ப தொடர்ச்சியா இது போல குற்றங்களை நீ வச்சுக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த தேசத்தில், இந்த தமிழ் தேசத்துல பிறந்து, இந்த தமிழ்நாட்டில் பிறந்து நாங்க ஆளக்கூடாது, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிற வேலையை கரெக்டா செய்வீங்க. அன்புமணியும் தோல் திருமாவளவன், அன்புமணி ராமதாசும் தோல் திருமாவளவன் ஒன்னா இணையக்கூடாதுன்னு உங்க ஐயா கலைஞர் வேலை பார்த்தாரா இல்லையா? இவங்க ஒன்னா ஆயிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், நம்ம ஆள முடியாது நினைச்சாரா இல்லையா? யாருக்கு வரலாறு தெரியாது. சும்மா உக்காந்து திராவிட திருடனா இன்னைக்கு நீ பேசுற திரள் நிதி வாங்குற திரட்டலாரு உருட்டலாருங்கிறியா? எல்லா கட்சியும் நிதி வாங்கினா வளர்ந்துச்சு இல்லன்னு சொல்லாத. ஓ ஐயா கலைஞர் என் புகைப்படம் எடுக்க என் கூட இருக்கிறவருக்கு நான் காரணா கேட்டேன், நான் கையெழுத்து போடுவென்றால் அதற்கு ஒரு பணம் கேட்டேன், இதை அனைத்தையும் வாங்கி நான் கட்சிக்கு தானே கொடுத்தேன், அப்படியெல்லாம் இந்த கட்சியை புடுங்கினேனே. நான் சொல்லல, உங்க ஐயா கலைஞர் சொன்னாரு, கருணாநிதி சொன்னாரா இல்லையா? அப்ப அவர் எதை வாங்கி புடுங்கி பண்ணாரு? அப்ப இந்த கேள்விகள்லாம் இருக்கா இல்லையா? சும்மா உட்காந்து தொடர்ச்சியா ஒருத்தனை அடிக்கணும் அப்படின்னா ஒரு கோபமும் வேகமும் வரும்ல. இது மாதிரி வேலையெல்லாம் வச்சுட்டு இருக்காது. பேசணும்னு தெரியாம நீ ஒரு முட்டா பீஸ் வேஸ்ட்னு தெரியும் இருந்தும் உன்னை எதுக்கு அடிக்கிறோம் அப்படின்னா, ஊழ விடுறா நான் போய் ஏனங்கடா போய் ஊழ விடாம சும்மா இங்க களத்துல நின்றுக்கும் வாயில எட்டி மிக்கணும் தோணாது. மக்கள் திரும்ப சொல்றேன், மக்கள் தெளிவா உணரணும். நம்ம நாம் எதை நோக்கி பயணப்படுகிறோம், நாம் யாருக்கான வேலையை செய்ய போகிறோம், நாம் யாரை தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு மக்கள் தான் உணரணும். திரும்ப 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 இந்த திராவிட திருவாளர்களை கொளுத்து வளர்த்து விட்டீங்க அப்படின்னா உங்களோட நிலம் பலத்துல இருந்து உங்களோட ரத்தத்தை உறிஞ்சி ஒட்டுணியா மாதிரி முடிச்சுட்டு போயிடும். வேற ஒண்ணுமே கிடையாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் செயல்படணும்.
இந்த இந்த செந்தில்ங்கிற முட்டா பைய லூசு பைய கவனமா இருக்கணும். இது போல நிறைய வாடகை வாய்கள் பெத்து விட்டுருக்காங்க, வளர்த்து விட்டுருக்காங்க. இப்போ வந்து எப்படின்னா காசு கொடுத்தா 200 ஜிபே போனா பேசுவான் லூசு பைய. இது ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. நேரில் எல்லாம் அமுட்டுறாத, வேற மாதிரி ஆகி போயிடும். நீ பேசுற பேச்சு நீ அதாவது ஆரம்பத்தில் வந்து வளரணுங்கும் போது அண்ணன் சீமான் காலை பிடிக்க வேண்டியது, அப்புறம் எல்லாம் காசுக்காக கொண்டு போய் வேற ஏதாவது போக வேண்டியது. இதுக்கு வேசி தொழில் செஞ்சுட்டு போ, ஒரு வேசியா வாழ்ந்துட்டு போ. நீ ஒரு ஆண் வேசியா வாழ்ந்துட்டு போவேன், இதுல என்ன இருக்கு? வேசிப்பால. நன்றி.